வணக்கம். இன்றைக்கி பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கஞ்சியை நான் 2 விதத்தில் செஞ்சுருக்கேன். ஒன்று இனிப்பு பால் கஞ்சி, இன்னொன்று உப்பு பால் கஞ்சி. இந்த பால் கஞ்சியில் நம்ம பாசிப்பருப்பு வெந்தயம்லாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். இந்த பால் கஞ்சியை நம்ம எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். அதாவது தானிய அரிசியான சாமை, வரகு, குதிரைவாளி, திணை இது எல்லாத்துலேயுமே செய்யலாம். அதுவும் இல்லாமல் நம்ம எப்பயும் சாதம் செய்வோம் இல்லையா, அந்த அரிசிலையும் செய்யலாம், அப்புறம் பச்சை அரிசிலையும் செய்யலாம். எந்த அரிசியில் வேணாலும் இந்த பால் கஞ்சி செய்யலாம். ஆனால் எப்பயும் போல் பச்சரிசி புழுங்கரிசிலாம் செய்கிறத விட இந்த தானிய அரிசியில் செய்யும் போது அதனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் தானிய அரிசிலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் குறைஞ்சது 10 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் தானிய அரிசிலாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் கஞ்சிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி 3 கப், நான் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1 கப், வெந்தயம் 1½ தேக்கரண்டி, பால் 5 கப். நான் இனிப்பு பால் கஞ்சிக்கும் உப்பு பால் கஞ்சிக்கும் சேர்த்து 5 கப் எடுத்திருக்கேன். பூண்டு 10, தண்ணி 16 கப். நான் ஏன் இந்த 16 கப் சொல்லியிருக்கேன்னா, அரிசியெல்லாம் சின்ன சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதனால் தண்ணியும் அதே கப்பில் அளந்து ஊற்றிருக்கிறதுனால ஒரே அளவாக இருக்கட்டுமே நான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் இனிப்பு பால் கஞ்சிக்கு தேவையான பொருள் என்னென்னா, நாட்டு சக்கரை 4 தேக்கரண்டி, பால் 2 கப், தேங்காய் துருவல் 1 தேக்கரண்டி, பாதாம் பீசின் 1 கப், நெய் 1 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு 5, பாதாம் 5, ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை. அப்புறம் உப்பு பால் கஞ்சிக்கு பால் 3 கப், உப்பு 1 தேக்கரண்டி, எண்ணெய் 1 தேக்கரண்டி, காஞ்ச மிளகாய் 2, சீரகம் 1/4 தேக்கரண்டி, பச்சை வேர்க்கடலை 1 தேக்கரண்டி, பூண்டு 4, கருவேப்பிலை 1 நுங்கு. சரி, இப்போ இந்த பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பால் கஞ்சிக்கு அரிசி பருப்பெல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு நான் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குதிரைவாளி அரிசி 3 கப் எடுத்துக்கிறேன். இதில் நான் சின்ன கப்பில் எடுக்கிறதுனால தனித்தனியாக போடுறேன். இல்லை ஒரு வேளை பெரிய கப்பில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3/4 கப் அரிசி எடுத்துக்கிட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் 2 தடவை. இதிலே 1½ தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதெல்லாம் இந்த அரிசி பருப்புலாம் ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பாலை காய வச்சுக்கலாம். இந்த அரிசியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு தான் நம்ம பால் ஊற்ற போகிறோம். அதனால தான் பாலை காய வச்சுக்கணும், பச்சை பாலாக ஊற்றக்கூடாது. இப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இதை இனிமேல் வேக வச்சுக்கணும். இதில் ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தண்ணி 16 கப் ஊற்றுறேன். நான் சின்ன கப்பில் தானே அளந்து போட்டேன் அரிசி, அதனால் அதே கப்பில் 16 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். அந்த அளவில் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது எப்படி வேணாலும் வேக வச்சுக்கலாம். குக்கர்லேயும் வைக்கலாம், அப்படியே பாத்திரத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம். இந்த பால் கஞ்சி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு அரிசியோ இல்லை பருப்போ எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க. நான் சின்ன குக்கரில் வச்சுட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, குக்கர் கொஞ்சம் நல்லா அகலமாக இருந்தால் தண்ணி வெளியே வராமல் இருக்கும். அப்போ தான் அடுப்புலலாம் வெளியே எதுவும் சிந்தாமல் வரும். இப்போ இந்த அரிசி பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம இனிப்பு பால் கஞ்சிக்கு சக்கரை கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாட்டு சக்கரை நம்ம இனிப்பு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 4 தேக்கரண்டி தான் சேர்த்துருக்கேன். இது அளவான இனிப்பாக தான் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதல் இனிப்பு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வேக வச்ச அரிசியில் இனிப்பு பால் கஞ்சிக்கு கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். அதாவது இனிப்புக்கு 1/4 உப்புக்கு 3/4 தான் எடுத்துக்கிறேன். அதனால் நான் 2 கப் பால் தான் இனிப்புக்கு எடுத்துக்கிறேன். இந்த பாலை சர்க்கரையில் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா கரையட்டும். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இதை திறந்து நம்ம இனிப்புக்கு தனியாக உப்புக்கு தனியாக வேக வச்ச சாதத்தை எடுத்துக்கலாம். இதை நம்ம பச்சரிசியோ இல்லை புழுங்கரிசியோ செஞ்சுருந்தோம்னா அந்த சாதத்தை ஒரு தடவை நம்ம மசிச்சு விடணும். ஆனால் நம்ம இதை தானிய அரிசியில் செஞ்சதுனால ஏற்கனவே அது குழஞ்சி தான் வந்திருக்கு. இப்போ முதல்ல உப்பு பால் கஞ்சி செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ இதில் நான் 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாலை நம்ம காய வச்சு ஆற வச்சு தானே வச்சுருக்கோம். அதனால் இந்த சாதம் சூடாக இருக்கும் போதே நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இதை நம்ம இந்த அளவுக்கு கொலன்னு வச்சோம்னாவே இன்னொரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றோன்னா அந்த பால்லாம் கொஞ்சம் உறிஞ்சிக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இல்லைன்னா இந்த கஞ்சியை ஸ்பூனில் அள்ளி சாப்பிடாம டம்ளரில் ஊற்றி குடிக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் பாலும் சுடு தண்ணியும் கலந்து நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி காயட்டோன்னு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டோன்னு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 4 பூண்டு நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம்.
இதில் நான் ஒரு 1/4 தேக்கரண்டி மட்டும் ஆலிவ் இது சேர்த்துக்கிறேன், ஃப்ளாக்ஸீடு. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இனிமேல் இதை எடுத்து பால் கஞ்சியில் கொட்டி கிளறிக்கலாம். உப்பு பால் கஞ்சி தயாராகிடுச்சு. இதை வச்சுட்டு இனிப்பு பால் கஞ்சியும் செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம சர்க்கரையை பாலில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இனிப்புக்கு சாதம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதிலே ஊற்றி கிளறிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நான் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் இந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கிறதுனா மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் காலையில் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இனிமேல் இதை நெய்யில் தாளிச்சிக்கலாம். அதுக்கு சட்டியில் நெய் ஊற்றிக்கணும். நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த வெண்ணெயெல்லாம் நல்லா உருகிடுச்சு. இந்த சமயத்தில் பாதாமும் முந்திரியும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த நெய்லேயே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இதில் சுக்கு, ஏலக்காய், ஜாதிக்காய் இது 3 சேர்த்து அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் பொடியை நம்ம இந்த முந்திரி பருப்பு பாதாம்லாம் வறுக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்துலேயே நெய்லையும் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இனிப்பு பால் கஞ்சியும் தயாராகிடுச்சு. சத்தான இனிப்பு பால் கஞ்சி மற்றும் உப்பு பால் கஞ்சி தயார். சாப்பிடலாம்.